இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் அவர்கள் பதவி வச்சுருக்காங்க. இவங்க எத்தனாவது தலைமை நீதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53வது தலைமை நீதிபதி. இவர் அடுத்த 15 மாதத்துக்கு இவர் தான் தலைமை நீதிபதியாக இருப்பார். இவர் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர். இதுக்கு முன்னாடி இருந்த 52வது தலைமை நீதிபதி யார் பார்த்தீங்கன்னா பூஷன் ராமகிருஷ்ண கவாய், அதான் PR கவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் INS மாஹே அப்படிங்கிற போர்க்கப்பல் தடவையாக இந்திய கடற்படையில் இணைச்சிருக்காங்க. இது வரைக்கும் தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழே 8 வகை நீர்மூழ்கி கப்பல்கள் இணைச்சிருக்காங்க. சரியா, அதாவது போர் புரிகிறதுக்கான கப்பல்களை இணைச்சிருக்காங்க. இது என்ன தற்சார்பு இந்தியா அப்படின்னா முழுக்க நம்ம இந்தியாவில் தயாரித்ததாக இருக்கும். மகளிர் உலகக்கோப்பை கபடி 2025 வங்கதேசத்தில் நடந்த போட்டியில் இந்தியா சாம்பியனாக இருக்குது. யாரை வீழ்த்தி அப்படின்னா சீனா தைபே அப்படிங்கிற நாட்டை வீழ்த்தி. சீனா தான், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி 2012 ஈரானை தோற்கடித்து சாம்பியன் வாங்கினாங்க. இப்போ இது 2வது தடவையாக இந்தியா வாங்கியிருக்கு. இதுக்கு முன்னாடி 2012. நெக்ஸ்ட்டு சிறுவர்களுக்கான சமூக ஊடக தடை 2026 16 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு சமூக கணக்குகள் வைத்திருக்க, அதாவது இந்த ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இது எல்லாமே இந்த மாதிரி இதை வச்சுருக்கிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னா மலேசியா. இதுக்கு முன்னாடி முதல்ல உலகத்திலே சிறுவர்கள் சமூக வலைதளங்கள் இல்லை சமூக ஊடகங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை விதித்தது யார் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா. அதே மாதிரி 15 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு எந்தெந்த நாடு சொல்லியிருக்கு அப்படின்னா டென்மார்க்கும் நார்வேவும் சமூக ஊடகங்கள் பயன்படுத்த தடை விதித்துள்ளது. நம்ம இந்தியாவிலே இது மாதிரி கொண்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கான கேள்வி, யார் முப்படை தலைமை தளபதி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ.